தை ஒன்று பொங்கல், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை விட முக்கியமாக உழவை கொண்டாடக்கூடிய நாள் என்றுதான் சொல்லணும். ஏன்? சுழன்றும் ஏற்பினதுலகம், அதனால் உழந்தும் உழவை தலை என்கிறார் வள்ளுவ பெருமகனார். அதாவது உலகத்துல எத்தனை தொழில்கள் செய்தாலுமே உழவு தொழிலை சார்ந்துதான் இந்த உலகமே சுழலுது அப்படின்னு சொல்றாரு. அப்படி உலகத்துல வாழக்கூடிய அத்தனை மக்களும் வாழ்வதற்கான அடிப்படை தேவை எது அப்படின்னா அது உணவுதான். அந்த உணவை படைப்பவர் யார்? அது உழவர். அந்த உழவர் கொண்டாடக்கூடிய நாள் தான் இந்த தை திருநாள். ஏன் கொண்டாடுறாங்க? அவர்களுடைய விளைச்சல், அதாவது விளைச்சல் அதிகமா இருந்து அறுவடை காலமாக இருக்கிறதுனால இந்த நாட்களை அவங்க கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய பொருளாதாரம் என்பது முன்னேறும் அப்படிங்கிறதுனால அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. இந்த நாளை உழவர்கள் மட்டும்தான் கொண்டாடுறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் கொண்டாடக்கூடிய நாள் தான் இந்த உழவர் திருநாள். உழவர்களை போற்றுவதற்காகவும் வேளாண்மையை போற்றுவதற்காகவும் தான் இந்த நாளை தமிழர்கள் அத்தனை பேரும் கொண்டாடுறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி வேளாண்மையை அரசு பணியாக்குவோம் என்று சொல்லும் போது நிறைய பேர் சிரிக்கிறாங்க. இந்த சிரிப்பவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு பொங்கல் வைத்து கொண்டாடி இருப்பாங்க. இந்த கொண்டாடக்கூடியவர்கள் நாம் ஏன் கொண்டாடுறோம், எதற்காக நாம இந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னு ஒரு முறை சிந்திச்சு பார்த்தாங்கன்னா சிரிக்க மாட்டாங்க. எனவே இந்த உலகம் என்பது இயங்குவதற்கான அடிப்படை தொழில் எது அப்படின்னா வேளாண்மை தொழில் தான். வேளாண்மையின் முக்கியத்துவத்தை நாம உணரணும். எனவே சிரிக்காமல் ஒரு முறை சிந்தித்து பார்ப்போம். நன்றி.